ட்ரெஸ்ல காவி கலர் போட்டிருக்காரு கவர்னர். உங்க அமைச்சர் கேட்டாங்க என்ன சொல்றாங்க, அதை இப்ப பத்தி பேச வேணாம், எப்ப பேசுவீங்க? திருவள்ளுவர் எங்களுடைய இனத்தினுடைய மொழியினுடைய கலாச்சாரத்தினுடைய அடையாளம். பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் எம்பளம் போட்டுக்கிட்டா பத்தாது. திருவள்ளுவருக்கு இங்க காவி சாயம் பூசுறது நான் இப்ப பேச மாட்டேன்னு சொன்னா, எங்களுடைய மொழியை இனத்தை தாழ்த்துகிற ஒருவரை கேள்வி கேட்பதற்கு துப்புள்ளாத ஒரு சக்தி எங்களை பார்த்து தீய சக்தி தூர சக்தின்னு சொல்லுவீங்களா? நீங்க என்ன சக்தி? நார சக்தியா? கேட்க மாட்டோமா? உங்களுக்காக உண்மையா உழைக்க வந்த இந்த விஜயா இல்ல இந்த விஜயோட ஆட்சி அமைஞ்சிட கூடாதுன்னு தடுக்க நினைச்ச ஸ்டாலின் சாரா? அவ்வளவுதான். இதுக்கு நடுவுல வேற யாரும் எந்த அல்லு சில்லும் உள்ள நம்மளை தடுக்கிறதோ எதிர்க்கிறதோ ஏதாவது பண்ணாங்கன்னா நிர்வாகம் அதுக்கு பொறுப்பில்லை ராஜா, நிர்வாகம் அதுக்கு பொறுப்பில்லை. அது ஸ்டாலின் ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் புலம்புனாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசுறாப்புல இல்ல, பரவாயில்ல, அவரையாவது கல்யாண வீட்டுக்கு கூப்பிட்டாங்க அங்க போய் புலம்புனாரு. நீங்க இதுக்கு புலம்புறதுக்கு ஒரு 5000 பேரை போட்டு மீட்டிங் போட்டு புலம்பிட்டு போறீங்களே சார், இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா? ஐயோ, நீங்க நிஜமே செம்மையா என்ஜாய் பண்ணி சிரிச்சேங்க. அவர் ஃபைனல் டச் ஒன்று சொன்னாரு, அதாவது கான்பிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம்னாரு. சார் நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நீங்க தான் சிஎம், இதுக்கு மேல ஜெயிக்கிறதுக்கு எத்தனை இருக்கு? அடுத்த தேர்தல் நடக்கிற டைம் இருக்கு சார். நிஜமா சொல்றீங்க, எல்லாம் வலிக்குது, சிரிச்சு வயிறுலாம் வலிக்குது. இதெல்லாம் பார்த்தா காமெடியா இருக்கு. ஒரு சிஎம் பேசுற மாதிரியா இருக்கு. நீங்க பேசுறது, நீங்க வர்றதுக்காக ஒரு 10 மணி நேரத்துக்கு முன்னாடியே ரோட பிளாக் பண்றது, 15 நாள்லயே அவ்வளவு புலம்பலாம். அவங்க புலம்பல, மக்கள் தான் புலம்புறோம். 34% ஓட்டு போட்டாங்க பாத்தியா, அவங்க தான் லூசர். இவ்வளோ வீரவசனம் பேசுறீங்களே, ஒரு பிரஸ் மீட் வைங்க. ரிசல்ட் என்னவா வரும்ன்றது அது உங்களுக்கே நல்லா தெரியும். தகுதி தராதரமே இல்லாம பேசுறாரு விஜய். கொடுப்பேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றதுக்குன்னா அதெல்லாம் சொல்றதுக்கான திறமை இருக்கணும். சும்மா வெறும் வாயில எல்லாத்தையும் உளறிட்டு அப்புறமா அவங்க அதை வச்சாங்க இதை வச்சாங்க கடன் வச்சாங்கன்னா கடன் வைக்காம எல்லாம் சம்பாதிச்சு எவனாவது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு லட்டு மாதிரி உருட்டி வச்சிருப்பேன். இவர் பெரிய பெரிய கொடை வள்ளல் மாதிரி இங்க தமிழ்நாட்டுக்கு அள்ளி கொடுக்க வந்தாரா விஜய்? ஏன்னா டிஎம்கேன்னு இப்பதான் வாயிலுக்கு வடை சுட்டுக்கிட்டு இருக்காரு. எவன் ஒருத்தன் மத்தவங்களை கீழே இறக்கி பேசிட்டா தான் பெரிய ஆள் ஆயிரம் நினைக்கிறானா அவனே முதல்ல கீழானவன் தான். கீழானவனுக்கு தான் அந்த புத்தி எல்லாம் இருக்கும். இல்ல டிஎம்கே குறை சொல்லி என்ன பண்ண போற? அவனாவது எழுதி கொடுத்தா அதை எடுத்து வச்சுக்கிட்டு நீட்டி முளைக்கி பேசுறதுக்கு அவனால வேணா முடியும். இதெல்லாம் ஒரு திறமையே கிடையாது. திறமைங்கிறது சொன்னதெல்லாம் செய்யறது. முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு ரொம்ப சங்கடமா இல்ல? நான் வேற வார்த்தை பயன்படுத்த விரும்பல. அந்த அல்லு சில்லு வீட்டுக்கு நீங்களே போய் சால்வை போட்டு அவங்களோட ஓட்டை வாங்கினீங்களே, அந்த அல்லு சில்லுகிட்ட போய் கெஞ்சி கூத்தாடினது தில்லுமுள்ளா அரசியல் அநாகரிகம். அதை தமிழ்நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்க வேணாமா? நீங்க என்ன வேணாலும் பேசுறீங்களா? நான் இப்போதும் சொல்லுகிறேன், இந்த ஆட்சி அமையப்பட்டதற்கு பிறகு ஒரு முதலமைச்சருக்கு தர வேண்டிய மரியாதையை எங்களுடைய தலைவரும் நாங்கள் தர தயார். ஆனால் எங்களுடைய நிலைப்பாடு, உணர்ச்சி வசப்பட்டவர்கள் இந்த ஆட்சியை உருவாக்குவதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறார்கள் என்கிற காரணத்தினால் அதே வழியில் முதலமைச்சரும் செல்லக்கூடாது என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அது என்ன அப்புறம் அரசியல் புரிதல் இல்லாம மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களாம். இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன அழகா இருந்தாரு, அவர் நம்பி நாட்டு படத்தோட செம்மனா இருக்காரு சார். நினைச்ச மகள ஏர்போர்ட்ல மொத்தமா அங்க இருந்து இங்க ஓடியா இங்கே மாத்திருக்கோம். செம்மையா இருக்காரு. அவரை பார்த்து வீடியோவே எடுக்க முடியல, கட்டதான் தோணுது. சூப்பரா இருக்கு. சரி விடுங்க, இதே மக்கள் தான் இத்தனை வருஷமா உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு மட்டும் என்ன வேற ஏதாவது பிளானட்ல இருந்து குதிச்சு ஓட்டு போட்டு போனாங்களா? தற்கொரி நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். இன்னும் எலெக்ஷன்ல நின்னோம், வின் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஆட்சி தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இப்பயும் போட்டி 2 பேருக்கு இடையில தான் டிவிகே டிஎம்கேன்னு. அதாவது இந்த மக்களும் என்ன பண்றாங்கன்னா, எப்படி அவரை பெரிய ஸ்கிரீன்ல டயலாக் பேசும்போது நானும் பார்த்து கை தட்டி இருக்கேன், ரசிச்சிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்ப ஒரு அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அதே மாதிரி டயலாக் பேசணும் அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு இவங்களும் கை தட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. நேரா உங்களை அவங்களுக்கான தலைவரா நினைக்கிறாங்க. உங்ககிட்ட நேரா பிரச்சனைகளை முறையிட்டா எல்லாம் தீர்ந்து போயிடும் நினைக்கிறாங்க. ஆனா நீங்க அவங்களுடைய பிரச்சனைகளை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. சரி, பிரஸ் மீட் தான் நீங்க வைக்கல, ஒரு வரையும் பேசல. இதுலயாவது எதையாவது சொல்லுவீங்க பேசுவீங்கன்னு பார்த்தா இதுலயும் ஃபுல்லா ஸ்கிரிப்டட் டயலாக் முடிச்சுட்டு போயிட்டாரு. ஏன் நீங்க சொன்னீங்க, அதை ஏன் நிறைவேற்றலன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த பதிலும் சொல்லல. இந்த மாதிரி ஸ்பீச்சியா நீங்க எதிர்பார்த்தீங்க? உண்மையா சொல்லுங்க, இதையா நீங்க எதிர்பார்த்தீங்க? இந்த மாதிரி டயலாக்ல எல்லாருமே பேசுறாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் நான் அப்பாயிண்ட் பண்ணி இருக்கிறேன். எஃபிஷியன்ட்டான அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் டீம் நான் அப்பாயிண்ட் பண்ணி இருக்கிறேன்.
பெண்கள் பாதுகாப்பான அந்த சிங்க பெண் காவல் படை நெக்ஸ்ட் வீக் அதை இனாகரேட் பண்ண போறோம். தப்பு செஞ்சவங்களுக்கான தண்டனை, அதுக்கான சார்ஜ் ஷீட் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப ஸ்பீடா செய்யறதுக்கான அந்த வேலையை செய்ய சொல்லி இருக்கிறோம். கோர்ட்ல கூட தப்பு செஞ்சவங்களுக்கான அந்த கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கான அந்த வேலையையும் ரொம்ப சீக்கிரமா செய்ய சொல்லி இருக்கிறோம். பண்றாங்க என்ன ஒண்ணு, இந்த ஆட்சியில பண்றது எல்லாமே இந்த சோசியல் மீடியா வெளியே கொண்டு வந்து நல்லா ப்ரொவல் பண்றாங்க. அது போன ஆட்சியில வந்து பண்ணல, அதனால வந்து மோஸ்ட்லி யாருக்கும் தெரியல. இந்த சிங்கப்பெண் இதெல்லாம் வந்து போன ஆட்சியில இருந்ததுதான். ஆனா வந்து அது வந்து இதுல இருந்துச்சு, வேற பேட்டர்ன்ல இருந்துச்சு. இந்த வந்து சோசியல் மீடியால எல்லாமே வந்து கொஞ்சம் பெருசா பேசுறதுனால நல்ல பப்ளிக் வெளியே தெரியுது. வேற ஒன்றும் வேற விஜய வளர்த்து விட்டது வந்து பாத்தீங்கன்னா தமிழிசை. அவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஆளுங்க தான் வளர்த்து விட்டது. இவங்க தான் சின்ன சின்ன இவங்க தான் வளர்த்து விட்டு இன்னைக்கு பெரிய ஆளாக்கி விட்டுருக்காங்க. மத்தபடி அவரோட உழைப்புன்னு இருந்தாலும் இந்த பின்னாடி ஆமா பின்னாடி இவங்களோட உழைப்புங்கிறது ரொம்பவே இருக்கு. ஸ்டாலின் சார் பதவி போன அந்த கடுப்புல அறிக்கையா விட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணீங்க உங்களுடைய ஆட்சியில? மக்கள் பணத்தை, டாஸ்மாக்ல இருந்து அடிச்ச அந்த பணத்தை, ஊழல் செஞ்ச அந்த ஃபைல க்ளோஸ் பண்றதுக்கு அலையா அலைஞ்சிங்க. ஆனா இந்த விஜய் மக்களுக்கு தொந்தரவா இருக்கிற அதே டாஸ்மாக க்ளோஸ் பண்ணா. டாஸ்மாக் போன கவர்மெண்ட் வந்து டாஸ்மாக வச்சுதான் அரசாங்கமே நடத்துச்சு. ஆனா நான் டாஸ்மாக் எல்லாம் இழுத்து மூடிட்டேன்னு சொன்னீங்க சார். தமிழ்நாடுல இருக்க மொத்த டாஸ்மாக் இழுத்து மூடின ரேஞ்சுக்கு பேசுனீங்க சார் நீங்க பேசுனது. இப்ப டாஸ்மாக் கடை எல்லாம் தமிழ்நாடுல இருக்குது, அதுல வந்து பாலும் தேனும் விக்கிறாங்களா சார்? எனக்கு புரியல, அது கொஞ்சம் தெளிவா சொல்லிடுங்க. நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க 717 கடைகள் வந்து மூடப்படும் சொன்னீங்க, அதையே இன்னும் ஒழுங்கா செய்யல. அதுல பாதி கடைகள் மூடப்பட்டாலுமே வந்து பக்கத்திலே பார் ஓபன் பண்ணிட்டீங்க, பாதி கடைகள் மூடவே படல. இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணாம எப்படி சார் உங்களால கூச்சமே இல்லாம மைக்க பிடிச்சு பேச முடியும்? மணமகிழ் மண்டபத்து கிடைக்கு தெரியுமா? இப்போ நீங்க எங்க க்ளோஸ் பண்ணீங்களோ பக்கத்துல மணமகிழ் மண்டபத்தை விற்கிறாங்க. வேறு மணமகிழ் மன்றம் அதை எது மகிழ்ச்சி இருக்கிறாங்க. இது பேர் க்ளோஸ் பண்ணோம். நாங்க கூட தான் 500 க்ளோஸ் பண்ணோம். நாங்க 500 க்ளோஸ் பண்ணோம், வெப்சைட்ல போட்டோம், வீடியோ எடுத்து போட்டோம். நீங்க போட்டீங்களா? ஆனா பக்கத்துல இருக்க மணமகிழ் விற்கிறதுக்கு வீடியோ எடுத்து போட்டுருக்காங்களே, உங்க பதில் என்ன? விவசாயிகளோட அந்த கடனை தள்ளுபடி மேக்சிமம் இந்த 1 மந்த்ல என்ன செய்ய முடியுமோ அத செஞ்சா, நீங்க தான் அந்த நிதி சம்பந்தமா இருக்கிற எல்லா கேட்டையும் லாக் பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறீங்க. அதை சரி செய்ய வேணாமா? அதை ஒழுங்குபடுத்த வேணாமா? அதனால மறுபடியும் சொல்றேன், இந்த விஜய் பொய் சொல்லி ஏமாத்துறதுக்காக அரசியலுக்கு வரல. உங்க கூடவே நிக்கிறதுக்காக மட்டும்தான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. கவலையப்படாதீங்க விவசாய பெருமக்களே. உங்களுடைய தேர்தல் அறிக்கையில உங்களுக்கு நடத்தையில நாணயம் இருக்கா? ரிசர்வ் பேங்க் கைட்லைன்ஸ் இல்லாம நீங்க விவசாய கடனை முழுசா தள்ளுபடி முடியாது. 2025 கைட்லைன்ஸ். நீங்க 2026ல தானே தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறீங்க. அந்த அறிக்கை தயாரிக்கும் போது இப்படி ஒரு சட்டம் இருப்பது என்பதை தெரியாமல் கூட ஒரு அரசியல் கட்சி நீங்க வந்து தேர்தல் அறிக்கை கொடுத்தா உங்களுக்கு என்ன பேர் வைக்கலாம்? ரொம்ப கல்வியாளர்கள் பேர் வச்சிடலாமா? மெத்த படித்தவர்கள் பேர் வச்சிடலாமா? பேர் அறிவாளர்கள் பேர் வச்சிடலாமா? ஞானிகள் பேர் வச்சிடலாமா? நீங்களே ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். அப்ப நீங்களே ஒரு வாக்கு முடிக்க முடியாம இப்ப புது சீரிங்களா இருக்கிறீங்க. 200 யூனிட் கரண்ட்டுக்கு அப்புறம் பச்சை துண்டை போட்டு சொன்னீங்களே, நான் விவசாய மகனாக பிறப்பாம இருப்பது வருத்தப்பட்டேன். நான் விவசாய வீட்டுக்குள்ள 8வது புள்ள, நான் கடைசி புள்ள. எனக்கு வந்து ஏர் ஓட்ட தெரியும், தண்ணி பாய்ச்ச தெரியும், உழவு ஓட தெரியும், வண்டி மாடு ஓட்டிருக்கேன், எல்லாம் பண்ணிருக்கேன். நீங்க ஐயோ எனக்கு விவசாய பிள்ளைய பிறக்காம போயிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு பாத்தீங்களா டிவிய? விவசாயிகள் போராடுறாங்க, பணமா நடிச்சுக்கிட்டு போராடுறாங்க. இந்த ஆட்சியில் நாங்க பணம் ஆகி கொடுத்து எலெக்ஷன்ல 50-60 வருஷமா இருந்த சாதிய உடைச்சிருக்கிறோம், மதத்தை உடைச்சிருக்கிறோம், காசு கொடுத்து ஓட்டு வாங்கறத உடைச்சிருக்கிறோம். நாம எது செஞ்சாலும் கான்ஸ்டிடியூஷன்ல தான் செய்வோம். அப்புறம் நாங்க சாதி மதம் பணத்தை எல்லாம் உடைச்சிட்டீங்க. நீ சாதி பார்த்து கேண்டிடேட்டே போடல, நீ மதமே பார்க்கல. கையில ஒரு மதம், நெத்தியில ஒரு மதம், பதவி ஏத்துக்கும் போது ஜோசப் விஜய் என்னும் நான், அது ஒரு மதம். என்ன ப்ரோ டோட்டல் கான்ட்ரடிக்ஷன் ப்ரோ, பண்டில் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸ். இந்த பண்டில் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன் பேரை நான் தாண்டி வந்துட்டாங்கிறது இல்ல, அதெல்லாம் உள்ள மறைச்சு போட்டு வச்சிருக்கேன்னு அர்த்தம். அதை விட பெரிய கொடுமை. இந்த விஜயும் தமிழ்நாட்டு மக்களும் வேறு வேறு இல்லை. இந்த விஜய் தான் தமிழ்நாட்டு மக்களோட ஒரு உண்மையான ஒரே பிரதிநிதி. இது இன்றைக்கும் சரி, நாளைக்கும் சரி, நாளன்னைக்கும் சரி, இதுதான் நிஜம். என்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழே சரியா தெரியாது, உண்மையே சொல்றேன்.
எங்க அப்பா அம்மா 2 பேருமே வந்து லைட் மியூசிக் சிங்கர்ஸா வந்தாங்க. ஹைதராபாத்ல இருந்து கிளம்பி அப்பா அம்மா 2 பேரும் ஹைதராபாத் செகண்டராபாத்ல இருந்து கிளம்பி வந்தவங்க. ஒரு நல்ல இதில் வரணும்னு 2 பேரும் கிளம்பி வந்தாங்க. அம்மா வந்து ஆக்ட் பண்ணணும்னு தான் வந்தாங்க. இங்கே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேருமே வந்து ஏதோ சாதிக்கணும்னு அங்கேருந்து வந்தாங்க. வாழ வைக்கும் தமிழகம், வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் ஆந்திரம், வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் கேரளம், வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் கன்னடம், வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் தமிழகம். இவன் தான் சொல்லி வச்சான். யாரு? நம்மள ஒண்டி வாழ வந்தான் பாரு. அவன் இதை சொல்லி வச்சேன்னு இந்த பெருமையை கேட்கும் போது வந்தவரையெல்லாம் வாழ வைக்க நம்மள பெருமையா பேசுறான். பேசுவா அப்படின்னு மல்லாக்கப்படுத்துறான். இந்த ஒற்ற பெருமையில் தமிழன் மல்லாந்து படுத்தான். வந்தவன் போனவெல்லாம் ஏறி மிதிச்சு எச்சி கறி திப்பிட்டு போனான். வந்தவனை எல்லாம் வாழ வைத்தான். சரி, இவன் வாடகை வீட்டில் குடியேறி விட்டான். இதான் பிரச்சனை. நடிகர் விஜய் தமிழர்ல நமக்கு நல்லாவே தெரியும். அவருடைய அப்பா கண்டி தெலுங்கரா இருக்க வாய்ப்பு. இந்த ராஜபக்சே எல்லாம் இருக்கான்ல, அவனுடைய சொந்தக்காரராக இருக்க அதிகப்படியான வாய்ப்புகள். அந்த இலங்கையிலிருந்து இங்க ராமேஸ்வரம் வந்திருக்கலாம். ராமேஸ்வரத்துல ஹாஸ்டல்ல படிச்சுட்டு அது என் சொந்த ஊருன்னு சொல்லிக்கிட்டாரு. நடிகர் விஜயுடைய மனைவியை கூட பாருங்க, இலங்கை தமிழர்னு சொல்லிக்கிறாங்க. இந்த லைக்கா ஓனர் அதே கதை தான். லைக்கா ஓனர் தன்னை ஈழத்தமிழர்னு சொல்லிப்பாரு, ஆனா முழுக்க கண்டி தெலுங்கன் தான். அதே போலதான் அவருடைய மனைவி. அதுக்கப்புறம் விஜய் இந்த லைக்கா ப்ரொடக்ஷன்ல நடிச்சார்ல, அந்த கத்தி திரைப்படம், அந்த திரைப்படம் தான் விஜய்க்கு ஒரு டேர்னிங் பாயிண்டான திரைப்படம். அப்ப திட்டமிட்டு இந்த லைக்கா நிறுவனம் தான் நடிகர் விஜயை தூக்கி விட்டுருக்கான்ற ஒரு சந்தேகம் எழுது. அது மட்டும் இல்ல, இந்த லைக்கா நிறுவனம் தான் இப்ப விஜயுடைய பையனோட முதல் படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. இன்னும் ஏன், இந்த ராஜபக்சேயுடைய மகன் இருக்கான்ல, நமல் ராஜபக்சா, அவன் விஜயுடைய அரசியல் வருகையை பார்த்து விஜய்க்கு வாழ்த்து தெரிவிக்கிறான். ராஜபக்சேயோட பையன் மட்டும் இல்ல, நடிகர் விஜயுமே ராஜபக்சேக்கு மறைமுக ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. ராஜபக்சேக்கு எதிராக கையெழுத்து போட சொன்னா கையெழுத்து போடாம தவிர்த்திருக்காரு. போட முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. தமிழர்களை கொன்று குவித்த ராஜபக்சேவிற்கு எதிராக ஒரு கையெழுத்து கூட போட நடிகர் விஜய் மறுத்திருப்பது உலக தமிழர்களை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது.